Hi students, in this video we are going to see 7th Standard Social Geography Unit 1 Interior of the Earth Part 2. Already we have seen the interior of the Earth and its movements, earthquake and its causes and effects in the Part 1 video. Now let's see volcanoes and its types as well as the distribution of the volcanoes in the world in this video. What is volcanoes? A volcano is a vent or an opening in the earth crust through which hot magma erupts or ejects from deep below the surface. The volcano's mouth is always usually in the circular form. Volcanic eruptions may also take place through a long crack or fissure through which steam and other materials flow out. Volcano அப்படின்னா எரிமலை. எரிமலை அப்படின் பொழுது அது என்னவாகும்னா புவியின் மேலோட்டிலிருந்து ஒரு துளை வழியாக என்ன பண்ணும், எரிமலை குழம்புகள் ஹாட் மேக்மானா கொதிக்கிற உள்ள எரிமலை குழம்புகள் என்னவாகும்னா அது வெடித்து வெளியே பூமியின் உள்ளிருந்து பூமியின் மேற்பரப்புக்கு வரும். அதுக்கு பேர் தான் எரிமலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த எரிமலை வாயு எப்போதும் வட்ட வடிவில் தான் இருக்கும். இந்த எரிமலை வெடிப்பு எது வழியாக வரும், அதாவது நீளமான வெடிப்புகள் மூலமோ அல்லது ஃபிஷர் அப்படின்னா பிளவு, அது வழியாக நீராவி மாதிரி அது தண்ணியும் வெப்பமான ஒரு சூடான தண்ணீரும் அப்புறம் அதர் மெட்டீரியல் மற்ற மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து அது என்னவாகும், வெடித்து வெளியே வரும். The molten rock material within the earth together with gases is called magma. So the molten rock together with the gases it's come out, that is called what children? Magma. After it rises to the surface it is called as lava. When inside that volcanoes it is called magma. When it rises up and to come to the surface of the earth it is called as lava. In course of time, lava and other materials flow out of a volcano and accumulate around the opening and form a conical hill or a mountain vent is an opening or mouth of the volcano. The top of this volcano is usually marked by funnel-shaped depression, which is called crater. If the crater of the volcano is of great size and is shaped like a basin, it is called a caldus. Caldus are caused by violent explosions which blow away entire tops of great ones. பூமியின் உட்புறத்திலிருந்து பாறைகள் உருகிய நிலையில் வாயுக்களோடு சேர்ந்து வெளியே வர்றது தான் அது என்னது, மேக்மான்னு சொல்லுவோம். அது எரிமலைக்குள்ளே இருக்கும், சரியா? அது மேலே பூமியுடைய மேற்பரப்பில் வரும்போது தட் இஸ் கால்டு லாவா. லாவாவும் மற்ற எரிமலைக்குள்ளேருந்து வர அந்த குழம்புகள் என்னவாகும், வெளியே அப்படியே வலிஞ்சு என்னவாகும்னா ஒரு கூம்பு போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அந்த இதுக்கு அதில் என்னவாகும், வெண்ட் அப்படிங்கிற ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதாவது துளை, அது ஒரு துளை மாதிரி இருக்கும். அது மவுத் ஆஃப் த வேல்கானோ, அதோட எரிமலையுடைய வாய் என்று அழைக்கப்படும், சரியா? இந்த டாப் ஆஃப் த கோன் அப்படிங்கிறது இது எப்படி இருக்கும்னா அது ஃபனல் ஷேப், அதாவது நம்ம புனல் வடிவத்தில் அது இருக்கும், சரியா? அதுக்கு பேர் என்னென்னா கிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது என்னன்னா எரிமலையினுடைய வாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிரேட்டர் அப்படின்னா எரிமலையின் வாயின்னு சொல்லுவோம். இந்த கிரேட்டர் என்னவாகும்னா அந்த எரிமலையோட வாய் பெரிய சைஸாக ஆகும். என்ன அப்படி எதனால அப்படின்னா அது ஒரு பேசின் மாதிரி டைப்பில் ஆகும். அதுக்கு பேர் கேல்டஸ், அதாவது பெரிய எரிமலை வாயு. கேல்டஸ் அப்படின்னா பெரிய எரிமலை வாயு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த கேல்டஸ் எதனால் ஏற்படுதுன்னா அந்த எரிமலை உள்ள வெடிப்புகள் என்னவாகும்னா அதிகமாக அதுக்குள்ளேருந்து வெடித்து வெளியே வரும்போது என்னவாகும், கோணை விட்டு வெளியே வரும்போது அது பெரிய பள்ளமாக ஏற்பட்டு போயிடும். அதுதான் பெரிய எரிமலை வாயு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எரிமலை டயக்ராமை பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஷ் கிளவுட் அப்படி காமிக்கிறோம். ஆஷ் கிளவுட்னா சாம்பலில் என்ன வருது, சாம்பல்லாம் சேர்ந்து என்னவாகுது, புகையாக மேகமாக மாறுது. வெண்ட் அப்படின்னா துளை, அது வழியாக தான் அந்த லாவாஸ்லாம் என்ன பண்ணணும் மேலே வரும். கிரேட்டர்னா அந்த எரிமலையுடைய வாயு, ஓகேவா?
லாவா ஃப்ளோ என்ன ஆகுது, அந்த எரிமலை இந்த கிரேட்டர்லேருந்து எரிமலை வாயிலேருந்து அப்படியே என்ன ஆகுது, அது ஃப்ளோ ஆகுது, வளைஞ்சு அப்படியே கீழே போகுது அப்படியா. அப்புறம் சைடு வெண்ட் அப்படின் போது அது பக்கத்தில் என்ன பண்ணும், அந்த வெண்ட்டுங்கிறது மெயினாக மேலே இருக்கும், சைடு வெண்ட்னா பக்கத்தில் ஒரு துளை இருக்கும் சரியா. அதுலேருந்து என்னவாகும், அந்த லாவாஸ் வெடித்து வெளியே வரும் பொழுது அதோடைய புகைகள்லாம் என்ன பண்ணும், ஆஷ்ஃபால்னால் அது புகைகள்லாம் வெளியே கீழே அப்படியே இறங்கும் ஓகேவா. இப்போ இது கீழே பார்த்தீங்கன்னா மேக்மா சேம்பர் அப்படின்னா அந்த பாறை குழம்பு, மேக்மானா பாறை குழம்பு, அது உள்ளே இருக்கும்போது அது மேக்மா சேம்பர், எரிமலைக்குள்ளே இருக்கும்போது அது மேக்மா, அது வெளியே வரும்போது அது என்னவாகுது, லாவாவாக மாறும், சர்ஃபேஸ்க்கு வரும்போது தான் லாவாவாக மாறும். நெக்ஸ்ட் we are going to see the causes of volcanic activity, அதாவது எரிமலை வெடிப்பிற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். The depth increases as well as the temperature also increases at the rate of 1 degree Celsius for every 35 meters. There is also great pressure. The same way the pressure also increases. That the depth increases, the pressure also increases. For example, that is the pressure depth is increases 15 kilometer. The pressure is about what Children? 5 tons per centimeter squared of a rock. Under these circumstances, the interior of the earth is in semi-molten state called magma. So the magma under great pressure has a capacity to dissolve great volume of gas. Some gases are also combustible. This makes volcanic material burst forth through the weak spots in the earth crust. அதாவது நம்ம காரணிகள், அதாவது எரிமலையுடைய வெடிப்புக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதாவது வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதோடைய வெப்பமும் அதிகரித்து ஆழமும் அதிகரிக்கிறது. எவ்வளோக்கு அதிகரிக்கும்னா ஒரு 35 மீட்டருக்கு 1 டிகிரி செல்சியஸுங்கிறது வெப்பம் அதிகரிக்கும். அதே மாதிரி வெப்ப ஆற்றல் அதிகரிக்கும் பொழுது என்ன ஆகும்னா அழுத்தம், ப்ரெஷர் அப்படின்போது அது அழுத்தம் என்ன ஆகும், 15 கிலோமீட்டர் அந்த ஆழத்துக்கு போகும்போது அதோடைய ப்ரெஷர் எவ்வளோ ஆகும்னா 5 டன்ஸு பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட் ஆகும் ஒரு ராக்கில் சரியா. இந்த நிகழ்வுலாம் என்ன ஆகும்னா இந்த பூமியில் உள்ள இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா செமி மோல்டன் ஸ்டேட், அதாவது பாதி லிக்விடாகவும் பாதி சாலிடாகவும் இருக்கும். அதுக்கு தான் என்ன கால்டு மேக்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மேக்மா என்ன பண்ணும், ரொம்ப அதிகமான ப்ரெஷர் அழுத்தத்தினால இது என்னவாகும், இது டிசால்வ் ஆகி அதாவது அதிக அளவில் கேஸஸை வெளிக்கொண்டு வரும். அந்த கேஸஸ் என்ன ஆகும்னா ஆல்சோ கம்பஸ்டபிள்னா ஃபயரிங், அது என்ன ஆகும், நெருப்பு பற்றி எரியக்கூடிய ஒரு இதாக அந்த கேஸஸ் ஃபார்ம் ஆகும் சரியா. Now we are going to see the nature of volcanic eruption. Before seeing the nature of volcanic eruption, the important one, the scientific study of volcanoes are called volcanology. People who study volcanoes are called volcanologists. அதாவது அந்த வேல்கனோஸை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் என்னன்னா எரிமலை ஆய்வியல். வேல்கனாலஜினா எரிமலை ஆய்வியல். அதை யார் யார் படிக்கிறாங்களோ அந்த படிக்கிறவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா வேல்கனாலஜிஸ்ட், அதாவது எரிமலை ஆய்வாளர்கள் அப்படின்னு பேர். Now we are going to see the nature of volcanic eruptions. Sometimes magma rises slowly to the surface and spreads over a vast area. This is known as fissure eruption. Some plateaus and plains have been formed in this way. Example, we can see the Deccan Plateau in India and the Columbian Plateau in North America. If the magma rises quickly to the surface, lava is thrown high into the atmosphere. Beside of this one, lava, ash, steam, gases and pieces of rocks are also thrown out. This types of eruption is known as explosive eruption. Example for this explosive eruption is that is a island Karakota, that is located in Indonesia. That is a example of this explosive type of eruption. It was held in the year 1883, 27th August. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம், எரிமலையுடைய வெடிப்பினுடைய தன்மைகள் நம்ம பார்க்க போகிறோம் சரியா. சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா அந்த மேக்மா மெதுவாக வரும், மெதுவாக, அதாவது பூமியின் மேற்பரப்புக்கு மெதுவாக ஆனால் என்ன பண்ணும், அதிகமான ஏரியாவை என்ன பண்ணும், இது பரவி இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னா ஃபிஷர் எரப்ஷன் அப்படின்னா பிளவு எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா இதனால் ஏற்படுறது தான் பிளாட்டியூஸ், தக்கான பீடபூமிகள், அதாவது சமவெளிகள் சரியா. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது டெக்கான் தக்கான பீடபூமி இந்தியாவில் இருக்குது, அதே மாதிரி கொலம்பியன் பீடபூமி அது வட அமெரிக்காவில் இருக்குது சரியா.
இந்த மேக்மா வந்து வேகமாக பூமியோட மேற்பரப்புக்கு வரும்போது என்னவாகும், லாவாவை என்ன பண்ணும், அதிக அளவில் வளிமண்டலங்கள், அதாவது அட்மாஸ்பியர்னா வளிமண்டலங்களை என்ன பண்ண தூக்கி எறியும். அது மட்டும் இல்லாமல் அந்த லாவா மட்டும் இல்லாமல் அதோடைய புகை, சாம்பல், அந்த நீராவி, தண்ணி, வெப்பமான நீர், அப்புறம் வாயுக்கள், அப்புறம் உள்ளேந்து பாறையுடைய பீசஸ் அதெல்லாம் என்ன பண்ணும், வெளியே தூக்கி எறியும். இந்த டைப் ஆஃப் எரப்ஷன்ஸ் வந்து இதுவரையோட எரப்ஷன்ஸ்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னா எரிமலை வெடிப்பு வெளியேற்றம், எக்ஸ்ப்ளோசிவ் எரப்ஷன் அப்படின்னு பேர். அதாவது எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது கரக்கோட்டா தீவில் அது வந்து எங்கே இருக்குன்னா இந்தோனேஷியாவில் இருக்குது. இது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து எப்போ ஏற்பட்டுச்சுன்னா 1883ஆம் ஆண்டு 27 ஆகஸ்டில் இது வந்து ஏற்பட்டுச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் த எரிமலை வெடிப்பு வெளியேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். The viscosity of lava is determined by the amount of silica and water in magma. Highly viscous lava is rich in silica and has little water, whereas low viscosity lava has little silica but a lot of water. It moves rapidly forming the smooth flows. அதாவது இந்த எரிமலை, இந்த லாவாவுடைய பரவல் எப்படி இருக்குது, ஏதோ வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்கன்னா, அளப்பாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் த சிலிக்காவும் வாட்டரும் அந்த மேக்மாவில் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதாவது அதிக அளவான பரவல் இந்த லாவா எது அப்படின்னா, ரிச்சாக எதில் இருக்கும்னா அது சிலிக்கா அதிகமாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதே வந்து ஒரு கம்மியான பரவலான லாவா அப்படி இருக்கும்னா அதில் வந்து சிலிக்கா கம்மியாக இருக்கும், ஆனால் வாட்டரு நிறையா இருக்கும். இது என்ன பண்ணும், ஸ்மூத்தான ஒரு பரவலை ஏற்படுத்தும். ஓகே, பேரன் ஐலாண்ட் இஸ் சிச்சுவேட்டட் இன் த அந்தமான் சி அண்ட் லைஸ் அபவுட் 138 km northeast of the territory capital. It is only the active volcano along the chain from Sumatra to Myanmar. Last eruption occurred in the year 2017. பேரன் ஐலாண்ட் வந்து இது எங்கே இருக்குன்னா, இது வந்து அந்தமான் சீல வந்து லொக்கேட்டட் ஆகிருக்கு. அது வந்து எங்கே இருந்தது, அதாவது இது எங்கே இருந்துன்னா அது வந்து 138 கிலோமீட்டர் வட கிழக்குலேருந்து அந்த கேபிட்டல்லேருந்து இருக்குது, அந்தமான் சீலேருந்து இருக்குது. இது வந்து என்னவா இருக்குன்னா, இட் இஸ் ஒன்லி த ஆக்டிவ் வால்கேனோ. இதுதான் என்னது, செயலான ஒரு எரிமலை. சரியா, இதோட தொடர்ச்சி எங்கே இருக்குன்னா சுமத்ராவிலேருந்து மியான்மார் வரைக்கும் இது இருக்குது. ஓகேவா, லாஸ்ட் எரப்ஷன் எங்கே நடந்துச்சுன்னா, எந்த இயர் நடந்துச்சுன்னா இந்த இயர் 2017. Now we are going to see the types of volcanoes. Volcanoes are also grouped according to their periodicity of eruptions such as active, dormant and extinct. These names refer to the state of activity rather than the types of volcanoes. Volcanoes எரிமலை வந்து நம்ம என்ன பண்ணால் அதோட எரப்ஷன், அதோடைய வெடிப்பு வச்சு நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்டிவ் அப்படின்னா அதாவது செயல்படும் எரிமலை, டார்மண்ட் அப்படின்னா உறங்கும் எரிமலை, எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னா செயலிழந்த எரிமலைன்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரிக்கலாம். Now we are going to see one by one detailing. First we are going to see the active volcanoes. What is active volcanoes? Volcanoes that erupt a lava frequently are called active volcanoes. Most of the active volcanoes lie in the Pacific Ring of Fire belt, which lies along the Pacific coast. There are about 600 active volcanoes in the world. For example of this active volcanoes are Mauna Loa in Hawaii, that is 3,255 meters, is the world's biggest active volcano. அதாவது செயல்படும் எரிமலை அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது எரிமலை குழம்புகள், அதாவது அந்த லாவாவை அடிக்கடி என்ன பண்ணுறது, வெளியே பூமியுடைய மேற்பரப்பு கொண்டு வரது, ஃப்ரீக்வெண்ட்டாக வெளியே கொண்டு வர எரிமலைக்கு பேர் தான் என்னது, செயல்படும் எரிமலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர். அதிகமான இந்த செயல்படும் எரிமலை எங்கே இருக்கும் அப்படின்னா, அதாவது பசிபிக் நெருப்பு வளையத்தில் அந்த பெல்ட்டில் இருக்கும், அந்த பகுதியில் பசிபிக்குடைய கடற்கரை பகுதிகளில் அது அதிகமாக இருக்கும். அதாவது மொத்தமாக 600 செயல்படும் எரிமலைகள் இந்த உலகம் எங்கும் இருக்குது. இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்லணும்னா தான் ஸ்ட்ராம்போலி அப்படின்னு சொல்லி அது வந்து மத்திய தரைக்கடல் பகுதியில் இருக்குது. மவுனா லோவா அப்படிங்கிறது ஹவாயில் இருக்குது. அது வந்து உலகத்திலே மிகப்பெரிய செயல்படும் எரிமலை ஆகும். Stromboli is known as the lighthouse of Mediterranean Sea. அதாவது ஸ்ட்ராம்போலிங்கிற அந்த செயல்படும் எரிமலை வந்து என்னன்னா ஆக்டிவ் வால்கேனோ வந்து
லைட் ஹவுஸ் அதாவது கலங்கரை விளக்கம், அதாவது மத்திய மெடிட்டேரியன் சி அப்படின்னா மத்திய தரைக்கடல்னு சொல்லுவாங்க தமிழில். மத்திய தரைக்கடலில் அது வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக அந்த ஸ்ட்ராம்பொலி வேல்கானோஸ் வந்து இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் we are going to see the dormant volcanoes. What is dormant volcano? Volcanoes have shown no sign of activity for many years, but they may become active at any time. Okay, it not erupt by the present in the present, but it may future erupt, so that is called a dormant volcano. Otherwise it is also called sleeping volcano. For example for this volcano is Mount Fujiyama in Japan, Mount Krakatoa of Indonesia are the example of this one. ஓகே, அதாவது டார்மண்ட் வேல்கன் அப்படின்னா உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிமலை என்னவாகும்னா எந்த ஒரு லாவாவையும், அதாவது இப்போ ப்ரெசண்ட்டாக நிகழ்வு என்ன பண்ணோம், அது எந்த ஒரு எரிமலையும் எஜெக்ட் பண்ணாது. அதாவது லாவாவை வந்து எஜெக்ட் பண்ணவே பண்ணாது, வெளியேற்றுமே வெடிப்பவே வெடிக்காது. ஆனால் என்னவாகும், ஃப்யூச்சரில் அது என்னவாகும், எதிர்காலத்தில் எப்போ வேணாலும் அது ஆக்டிவாக செயல்படலாம், வெடித்து வரலாம். அதுக்கு தான் பேர் டார்மண்ட் வேல்கானோ. இதுக்கு இன்னொரு பேர் உறங்கும் எரிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா மவுண்ட் ஃபியூஜியாமா ஜப்பானில் இருக்குது, அதே மாதிரி மவுண்ட் கரகோட்டா வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. We are going to see the extinct volcano. What is extinct volcano? The top of that extinct volcano's mountains have been eroded fully, that is called extinct volcano. So example for this extinct volcanoes are Mount Kilimanjaro and Mount Kenya of Africa. ஓகே, அதாவது எக்ஸ்டிங்க்ட் வேல்கானோனா செயலிழந்த எரிமலை. இது என்னென்னா அந்த எரிமலை அந்த மவுண்டைன் என்ன ஆகணும், அந்த வேல்கானிக் மவுண்டைன் வந்து ஃபுல்லாகவே எராடட் அப்படின்னா அரிக்கப்பட்டு போயிடும், அது ஒன்றுமே செயலிழந்து போயிடும், ஒன்றுமே இருக்காது. அதுக்கு பேர் தான் செயலிழந்த எரிமலை. அது இப்போயும் வெடிக்காது, ஃப்யூச்சர்லேயும் வெடிக்காது, எப்போயுமே அது வெடிக்காது, அதனால அதுக்கு செயலிழந்த எரிமலை அப்படின்னு சொல்லி பேர். இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னா மவுண்ட் கிளிமாஞ்சாரோவும் மவுண்ட் கென்யாவும் அது எங்கே இருக்குன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குது. Now we are going to see the distribution of volcanoes in the world. Volcanoes are located in clearly defined pattern around the world. They are closely related to regions that have been intensely folded or faulted. There are about 600 active volcanoes as well as thousands of dormant and extinct volcanoes are there. It is occur in the coastal areas as well as mountain ranges, offshore islands and in the midst of oceans. But some few are in the interior of the continents. These are major zones of the volcanic activities in the world. There are three major zones of the volcanic activities in the world. One is the Circum Belt, the Mid-Continental Belt, the MidAtlantic Belt. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்கனஸ் இந்த வேர்ல்ட்னா உலக எரிமலை பரவல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது என்னவாகும்னா இந்த இது வந்து ஃபுல்லாகவே அந்த அதிகமான பகுதிகளில் என்னவாக இருக்கும், வளைந்த பகுதிகளில் வளைவாகவும் பிளவுபட்டும் வளைந்தும் பிளவுபட்டும் இது இருக்கும். இதாவது 600 வந்து செயல்படும் எரிமலையும் மலை பிரதேசங்கள், அப்புறம் கடற்கரை ஒரு தீவுகளில் இருக்கும், அப்புறம் கடலுக்கு மத்தியில் இருக்கும். சிலது வந்து உள்ள காண்டினென்ட்டுக்குள்ளார இருக்கும், கண்டங்களுக்குள்ளார இது இருக்கும். இது 3 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து என்னென்னா பசிபிக் வளைய பகுதி, அடுத்தது மத்திய கண்ட பகுதி, அடுத்தது மத்திய அட்லாண்டிக் பகுதி. Now we are going to see what is first one, Circum Belt. This is a volcanic zone of the convergent oceanic plate boundary. It includes the volcanoes of the eastern and western coastal areas of Pacific Ocean. It is popularly known as what children, that is a Pacific Ring of Fire, which has been estimated to include 2/3 of the world's volcanoes. Next we are going to see the Mid-Continental Belt. அதாவது அதுக்கு மிட் காண்டினென்டல் பெல்ட்டுக்கு முன்னாடி, அதாவது பசிபிக் வளைய பகுதி அப்படின் போது இது எங்கே இருக்கும், குவிய எல்லை பகுதி, கடல் தட்டில் எல்லையில் இருக்கும் இல்லையா. இது என்னவாகும்னா நிறையா வந்து ஈஸ்டர்ன் சைடு பசிபிக் கடலில் இருக்க வந்து கிழக்கு பக்கம் மேற்கு பக்கத்தில் இருக்க
எல்லா வந்து வேல்கானோஸும் இந்த பசிபிக் ஓஷனில் இருக்கும். இது வந்து 2/3 ஆஃப் த வல்கானோஸ், அதாவது 3/2 பங்கு எரிமலை வந்து இதுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லுது, பசிபிக் நெருப்பு வளையம்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். Now we are going to see mid-continental belt. This is the volcanic zone of convergent continental plate boundaries that includes the volcanoes of Alpine mountain chains, the Mediterranean Sea and the fault zone of Eastern Africa. Surprisingly, the Himalayas have no active volcanoes at all. The important volcanoes of this area is Vesuvius, that is Stromboli, Etna, Kilimanjaro and Kenya. The last one, Mid-Atlantic Belt, அதாவது மத்திய அட்லாண்டிக் பகுதி. This belt represents the divergent boundary of plates located along the mid-Atlantic ridges. Volcanoes of this area are mainly of fissure eruption type. Iceland is the most active volcanic area and is located on the mid-Atlantic ridges. Example for this mid-Atlantic belt is that is Saint Helena and Azores Island are the example of this one. அதாவது மிட்-அட்லாண்டிக் பெல்ட் அப்படின்னா மத்திய அட்லாண்டிக் பகுதி அப்படின்னு அர்த்தம். இந்த பகுதியில் விலகி செல்லும் அந்த எல்லைகள் என்ன ஆகுதுன்னா, இந்த பிளேட் தட்டுக்கள்லாம் என்ன ஆகுது வந்து மிட் அட்லாண்டிக் ரிட்ஜஸ் அப்படின்னும்போது மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடர் பகுதிகளில் இது அமைஞ்சிருக்கு. Volcanoes of this area are mainly fissure eruption, அதாவது இந்த பகுதியில் உள்ள எரிமலைகள் என்னன்னா மெயினாக என்ன இருக்குன்னா பிளவு எரிமலை வகையை சார்ந்ததாக இருக்கும். அதுக்கு வந்து ஐஸ்லாண்டு வந்து மோஸ்ட் ஆக்டிவ் வால்கானிக் ஏரியா. ஐஸ்லாண்டுங்கிற ஒரு பகுதி இருக்குது, அது வந்து செயல்படுகிற ஒரு எரிமலை பகுதியாகும். இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா மத்திய அட்லாண்டிக் மலைத்தொடரில் அமைஞ்சிருக்குது. இதோடைய வந்து நம்ம செயின்ட் ஹெலனா அண்ட் அசோர் ஐலாண்டு தீவுகள் வந்து இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த volcanoes and its types as well as the distribution of the volcanoes in the world in this video. We will see next video Unit 2 landforms. Thank you.